பிரியாணி மேன் என்ற பெயரில் யூடியூப் சேனல் நடத்தி வரும் அபிஷேக் ரபியை சென்னை போலீசார் நேற்று அதிரடியாக கைது பண்ணியிருக்காங்க. இப்போ அவர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அவர் மீது 4 பிரிவுகளில் வழக்கு பதிவு செஞ்சுருக்கிறாங்க. ஏன் எதற்கு அப்படின்ட்டு போலீசார் அவங்க தரப்புல இருந்து விளக்கம் அளித்திருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் தான் நாங்கள் கைது பண்ணியிருக்கோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. தற்போது பார்த்தீங்கன்னா பலரும் யூடியூப் சேனல் நடத்தி அதில் வீடியோக்கள் பதிவேற்றம் செஞ்சுட்டு வராங்க. நல்ல விஷயங்கள் போயிட்டுருக்கு, நல்ல ரெஸ்பான்ஸும் நல்ல சேனலுக்கு போயிட்டுருக்கு. ஆனால் ஒரு சில சேனல்கள் ஒரு சில பிரச்சனையில் மாட்டிக்கிறாங்க. அந்த வகையில் தமிழகத்தில் பிரபலமான யூடியூபராக அறியப்படும் அபிஷேக் ரபி இவர் பிரியாணி மேன் என்ற பெயரில் சேனல் நடத்திட்டு வராரு. இவர் திமுக தலைவர்களையும் அப்பப்போ கிண்டல் செஞ்சும் வீடியோக்கள் பதிவு பண்ணிட்டு வந்திருக்காரு. இதுக்கு கடும் எதிர்ப்புகள் கூட கிளம்பியிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் பிரபலமான யூடியூபர்களான இஃபான் மற்றும் டெய்லர் அக்கா இவங்களெல்லாம் அபிஷேக் ரவி ஆபாசமா பேசியதாக புகார் கிளம்பியிருக்கு. இதுல இஃபான் என்பவர் ஹோட்டல்களில் உணவு சாப்பிட்டு ரிவ்யூ பண்ணுவார். டெய்லர் அக்கான்றவங்க ஜாக்கெட் உள்ளிட்டவற்றெல்லாம் தச்சு வீடியோக்களை அவங்க பதிவிட்டு வருவாங்க. இவங்க 2 பேர் குறித்த அபிஷேக் ரபியின் விமர்சனம் விவாதமாகி யூடியூபர்கள் இடையே சண்டையா மாறியிருக்கு. இந்நிலையில தான் திடீரென்று நேற்று அபிஷேக் ரபி தனது யூடியூப் சேனல்ல லைவ் வீடியோ பண்ணியிருக்காரு. அப்போ பார்த்தீங்கன்னா அவர் தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுக்க போறதா சொல்லியிருந்திருக்கிறாரு. இருந்தாலும் அந்த சூழ்நிலையில அங்க அவரு காப்பாற்றப்பட்டிருக்கிறாரு. ஸோ இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் பாருங்களேன், திடீர்னு அபிஷேக் ரபி சென்னை போலீசாரால் அதிரடியாக கைது பண்ணப்பட்டிருக்கிறாரு. அதன் பிறகு நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறாரு. இது இப்போ பெரும் பேசும் பொருளாக ஆயிருக்கு. இந்த சூழலில் அபிஷேக் ரபியை ஏன் கைது பண்ணும் அப்படின்றத பற்றி சென்னை பெருநகர காவல்துறை சார்பில் விளக்கம் கொடுத்துருக்காங்க. இது தொடர்பாக சென்னை போலீசார் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நேற்றைக்கு அதாவது 29/7/2024 அன்னைக்கு சென்னை பெருநகர காவல் தெற்கு மண்டல கணினிசார் குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் தேனாம்பேட்டையை சேர்ந்த பெண்மணி ஒருத்தவங்க புகார் கொடுத்துருக்காங்க. அதில் டெய்லி காலையில் நடைபயிற்சி போகும்போது செம்மொழி பூங்காவின் நற்பெயரை கெடுக்கும் வகையில் அங்கே பெண்களை இழிவுபடுத்தும் வகையிலும் ஆபாசமான பாடி லாங்குவேஜை செய்கை மூலமாக பண்ணி வீடியோ பதிவு செஞ்சு அந்த காணொலியை யூடியூப்பில் பதிவேற்றம் செய்துள்ள பிரியாணி மேன் என்ற யூடியூப் சேனல் நடத்தி வரும் அபிஷேக் ரபி என்பவர் மீது நடவடிக்கை எடுக்குமாறு அதில் குறிப்பிட்டிருந்திருக்கு. மேற்படி புகாரின் அடிப்படையில் தெற்கு மண்டல கணினிசார் காவல் நிலையத்தில் பிஎன்எஸ் சட்டம், தகவல் தொழில்நுட்ப சட்டம், பெண்களிடம் அநாகரிகமாக நடந்து கொள்வதை தடுக்கும் சட்டம், தமிழ்நாடு பெண்கள் வன்கொடுமை தடுப்பு சட்டம் ஆகிய சட்ட பிரிவுகளை வழக்கு பதிவு செஞ்சு புலன் விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டிருக்கு. இப்போ அவர் பார்த்தீங்கன்னா சிறையில் அடைக்கப்பட்டு இருக்கிறாரு. யூடியூப்ன்றது ஒரு நல்ல பிளாட்ஃபார்மாக பார்க்கப்படுது, அப்படிதானே? நல்ல விஷயங்கள் அதில் எவ்வளோ இருக்குது. நல்ல விஷயங்களை நிறைய மக்கள் யூடியூப் மூலமாக தான் லேர்ன் பண்ணிக்கிறாங்க, படிக்கிற பசங்க முதற்கொண்டு. இப்படி ஒரு நல்ல விஷயத்த சொல்லக்கூடிய இந்த யூடியூப் சேனல் நடத்தி வரவங்க நல்ல விஷயங்களை மட்டும் சொன்னால் அது மற்றவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குல்ல. அதை தவிர்த்து இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் செய்யும்போது இப்படிப்பட்ட சிறை தண்டனையும் சமூகத்தில் ஒரு சில பிரச்சனைகளும் ஆளாக்கப்படுறாங்க. இப்போ கொஞ்ச நாளாக யூடியூப் சேனல் நடத்திட்டு வரவங்க யூடியூப்பில் தவறான கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வராங்க அப்படின்ட்டுலாம் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் ஜெயிலையும் இவங்க அடைப்பட்டு இருக்கிறது நல்லாவா இருக்குது? நல்ல ஒரு விஷயத்த சொல்லும்போது நம்ம தமிழக மக்கள் மட்டுமல்ல, யாராக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறாங்க. குறிப்பிட்ட இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது. வல்லவன் உங்களில் ஒருவன்.